ஐயோ எங்கள் அம்மா எனக்கு தாங்கினாங்க, சுடு தண்ணி வச்சு கொடுத்தாங்க, ஒத்தலம் போட்டாங்க, என் பிள்ளைய குளிப்பாட்டுனாங்க. ஏன் நீ கற்றுக்கோ, நீ கற்றுக்கோ, பிள்ளைய பெற முடிஞ்சதுல பிள்ளைய பராமரிக்க கற்றுக்கோ. உன் வீடு என்ன புருஷன் வீடு, நீ கிளம்பிப்போ. இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைய பெறதுக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு போனிட்டு 1 வருஷம் 2 வருஷம் புருஷனை இன்னொரு இடத்துல விட்டு உட்காந்து இங்கே கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. முடிவென்ன? குடும்பமே போச்சுங்க, குடும்பமே போச்சு. 2 பேரும் பிரிஞ்சாச்சு. பிள்ளைய பெற்ற எத்தனை பெண்கள் இன்றைக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க தெரியுமா? இது அத்தனையும் இந்த வயதான தாய்மார்கள் பண்ற விஷம், அவர்கள் பண்ற பயங்கரமான கெடுதல். நீங்க உங்க குடும்பத்தின் தலைவனாக தலைவியாக இருந்தால் ஒரு ஸ்டர்னான டெசிஷன் எடுக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசி என்னை கெடுக்கலாம்னு நினைக்காதீங்க. நான் ஒரு குடும்பமாக வாழணும், என் புருஷனை என்னை விட்டு பிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா உனக்கு மரியாதை கட்டி போடுன்னு சொல்லி பாருங்க, அவளை தான் கப்பு சிப்புன்னு ஆயிடுவாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக ஸ்டர்னாக டெசிஷன்ஸ் எடுக்கணும். எல்லாத்துக்கும் இமோஷனலாகவே இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காகவே இருக்கவே மாட்டீங்க. அதனால் சகோதரர்களுக்கும் சொல்கிறேன், சகோதரிகளுக்கும் சொல்கிறேன், பெற்றோரை கனம் பண்ணணும். ஆனால் எங்கே கனம் பண்ணணும் தெரியுமா? கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும், அவ்வளோதான். கர்த்தருடைய நீதி நியாயங்களை விட்டு மாம்சத்திற்கு ஏதுவாக நம்மளை திசை திருப்புகிற பெற்றோர் இருந்தால் கூட அவர்களுடைய பேச்சை கேட்டீங்க, உங்கள் லைஃப் காலி, அவ்வளோதான், ஃபினிஷ்ட். You are forever destroyed. You will never recoup your family. நீங்கள் ஒரு நாள் உங்கள் குடும்பத்தை மீட்கவே முடியாது. மறந்துடவே நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் கடுமையாக இருக்கும். பெற்றோரும் கவனிச்சுக்கணும். பிள்ளைகள் ஒன்றாக இருந்து சமாதானமாக இருக்கிறது தான் பெற்றோர் பார்த்து மகிழணுமே தவிர, பொண்ணை பிரித்து வச்சுக்கிட்டு பையனை பிரித்து வச்சுக்கிட்டு இந்த 2ஆம் கட்ட ஆட்டம் ஆடுற வேலையெல்லாம் செஞ்சிங்க. ஒரு நாள் கர்த்தர்கிட்ட போய் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் இப்போ நானும் எங்கள் வீட்டில் 5 பிள்ளைங்க நாங்கள் பிறந்திருக்கோம். எங்கள் அப்பாவும் 3 மருமகள்களை 2 மருமகனை வச்சு வாழ்ந்தவர் தான். என்ன ஒரு நாளாக எங்கள் மனைவிமாரை பற்றி எங்கிட்ட தப்பாக பேசுனதோ, எங்கிட்ட மூட்டி விட்டதோ எங்கள் அப்பாவும் செஞ்சதில்லை, எங்கள் அம்மாவும் செஞ்சதில்லை. ஒரு நாளும் ஒரு வார்த்தை எங்கள் மனைவிமாரை பற்றி பேசுனதே கிடையாது, சொன்னதே கிடையாது. அதே போல் கர்த்தருடைய பெரிய கிருபையினால் எங்களுக்கு 5 சம்பந்திமார் இருக்காங்க எங்கள் வீட்டில். ஒருத்தராகிலும் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ மூட்டி விடுற வேலையை செய்யலை. அது பெரிய கிருபையினால் 5 குடும்பமும் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது, சமாதானமாக இருக்குது, அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் போயிட்டுருக்கிறோம். இவங்க தான் யாருன்னா தேவனுக்கு பயந்த பெற்றோர். எல்லோரும் கொஞ்சம் புத்தி இல்லாத ஆட்கள்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க.